சற்றுமுன் வெளியான தகவல், மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உங்களுக்கு கிடைக்கவில்லையா? இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உடனே மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது ஒரு மிக சுலபமான ஒரு விஷயம்தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது எப்படி பண்றது, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்தா தான் உங்களுக்கு இதை எப்படி அப்ளை பண்றது உங்களுக்கு தெரியும். அதாவது, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தலாம் என்ற செய்தி வந்தது. இந்த நிதி உதவியை தடையின்றி பெற வங்கி கணக்கில் ஆதார் இணைப்பு மற்றும் EKYC போன்ற அப்டேட்டுகளை செய்வது அவசியம். தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் அடித்தட்டு மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு பெரும் நிதி உதவியாகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு மிகப்பெரிய முக்கிய தூணாகவும் அமைந்துள்ளது. இந்த நிலையில்தான் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது தொடர்பான புதிய அறிவிப்பு அல்லது திட்டமிடல் குறித்த செய்திகள் இணையதளத்திலும் சமூக வலைத்தளங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. சரி, மகளிர் உரிமை தொகை உயர்வு பரபரப்பாக இருந்து கொண்டு வருகிறது. முதல்வர் விஜய் தரப்பில் இருந்து மகளிர் மேம்பாட்டுக்காக அதிரடி திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதில் ஆகஸ்ட் 15இல் இது குறித்த முக்கிய அறிவிப்புகள் அல்லது இக்கட்சியின் நிலைப்பாடு வெளியாகலாம் என்ற தகவல்கள் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. அந்த வகையில் தற்போதைய ரூபாய் 1000 தொகையை விட 2500 என்பது குடும்ப பெண்களின் மாதாந்திர பொருளாதார தேவைகளை பெருமளவில் பூர்த்தி செய்யும் என்பதால் இச்செய்தி தாய்மார்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சரி, ரூபாய் 2500 உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எந்த ஒரு அரசு நிதி உதவி அல்லது உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும் சரி, வங்கி கணக்கில் பணம் தடையின்றி வந்து சேர சில அடிப்படை டிஜிட்டல் சரிபார்ப்புகள் மிக அவசியமாகும். குறிப்பாக உங்களின் தற்போதைய உரிமை தொகை கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ள விவரங்கள் சரியாக இருக்க வேண்டும். இது மிகவும் அவசியமானவை. இந்த தொகையை பெற அல்லது எதிர்கால பயன்பாட்டிற்கு உங்கள் கணக்கை தயார்படுத்த நீங்கள் வெறும் 2 நிமிடத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அப்டேட்டுகள் இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு இதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது, ஆதார் வங்கி கணக்கு இணைப்பு. உங்கள் வங்கி கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்பட்டு அது ஆக்டிவ் நிலையில் இருக்க வேண்டும். அரசு வழங்கும் நேரடி பண பரிமாற்றம் அனைத்துமே ஆதார் அடிப்படையிலேயே அனுப்பப்படுவதால் இதுவே மிக முக்கியமாக படிநிலையாகும். சரி, வங்கி கணக்கு புதுப்பித்தல், அதாவது EKYC அப்டேட். நீண்ட நாட்களாக பரிவர்த்தனை செய்யப்படாத வங்கி கணக்குகள் முடக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே உங்கள் வங்கியின் மொபைல் ஆப், அதாவது மொபைல் பேங்கிங் ஆப் அல்லது இணைய வங்கி, அதாவது நெட் பேங்கிங் மூலம் 2 நிமிடத்தில் EKYC விவரங்களை புதுப்பித்துக் கொள்வது மிகவும் அவசியம். சரி, ஆதாருடன் மொபைல் எண் இணைப்பு பொறுத்தவரை உங்களுக்கு வரும் SMS, விழிப்பூட்டலில் மற்றும் OTP சரிபார்ப்புகளுக்கு தற்போதைய பயன்பாட்டில் உள்ள மொபைல் எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். 2 நிமிடத்தில் ஆன்லைனில் சரிபார்ப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வங்கிக்கு நேரடியாக செல்லாமல்
உங்கள் மொபைல் போன் மூலமாகவே வங்கி கணக்கின் இகேஒய்சி மற்றும் ஆதார் இணைப்பு நிலையை எளிதாக சரிபார்க்கலாம். உங்களின் வங்கி மொபைல் செயலியை திறந்து ப்ரொஃபைல் அல்லது சர்வீஸ் பதிவுக்கு செல்லவும். அதில் கேஒய்சி ஸ்டேட்டஸ் அல்லது ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் விவரங்கள் சரியாக இருந்தால் உடனடியாக அப்டேட் என காட்டும். ஒருவேளை நிலுவையில் இருந்தால் ஓடிபி மூலம் 2 நிமிடத்தில் புதுப்பித்துக் கொள்ளலாம். இதில் அப்டேட் அவசியம் மக்களே. அதாவது அரசியல் களத்தில் வெளியாகும் இது போன்ற ரூபாய் 2500 உரிமை தொகை பற்றிய தகவல்கள் ஒரு புறம் விவாத பொருளாக இருந்தாலும் அரசு அறிவிக்கும் சலுகைகள் மற்றும் நிதி உதவிகள் நம் கைக்கு சரியாக வந்து சேர வங்கி மற்றும் ஆதார் கணக்குகளை புதுப்பித்து வைத்திருப்பது மிக அவசியமாகும். மேலே குறிப்பிட்டுள்ள எளிய அப்டேட்டுகளை செய்து வைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் எந்தவித தடையுமின்றி உரிமை தொகையை பெற முடியும். ஆகையால் மேல் குறிப்பிட்டுள்ள அனைத்து தகவலும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். இதை நீங்க படிப்படியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகையில் உங்களுக்கு மாதம் மாதம் உங்க அக்கௌண்ட்டில் வந்து சேரும். இதை நீங்க கண்டிப்பா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறார்கள். அந்த வகையில் அந்த பட்ஜெட்டில் ரூபாய் 2500 அதாவது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என்ற செய்தி அந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படுவார் என்று அனைத்து பொதுமக்களும் காத்திருக்கிறார்கள். அதாவது முதலமைச்சர் விஜய் இந்த செய்தியானது அறிவிப்பார் என்று அனைத்து பொதுமக்களும் மிகவும் ஆர்வலோடு காத்திருக்கிறார்கள். அதே சமயம் அந்த பட்ஜெட்டில் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர், திருமண உதவியாக 1 சவரன் தங்கம், மாணவர்களுக்காக கல்வி கடன், மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் அறிவிப்பார் என்று அனைத்து பொதுமக்களும் எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ரூபாய் 2500. அதே சமயம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4000 உதவித்தொகையானது அனைத்து திட்டமும் அறிவிப்பார் என்று பொதுமக்கள் மத்தியில் மிகவும் ஆர்வலோடு காத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த திட்டங்கள் மிகப்பெரிய சிறப்பாக செயல்படுத்துவார், அனைத்து மக்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார் என்று அனைத்து பொதுமக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அதாவது உங்க கருத்துக்களை என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். ஏன்னா இந்த செய்தியை அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதனால நீங்க அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.